Hello friends, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா crochet mesh handbag part 2 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் அண்ட் yarn எல்லாமே வந்துட்டு போன வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க இன்னும் செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு இந்த வீடியோ செக் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த crochet வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, பார்ட் 1ல வந்து நம்ம இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு கார்னர் பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருக்குது. அண்ட் இந்த சைடு கார்னரில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கே ஒரு ஸ்டிச் மார்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயும் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டிச்சஸ் தள்ளி நம்ம இன்னொரு ஸ்டிச் மார்க்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடம் இருக்குன்னா இங்கேருந்து 5 வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5. இந்த 5ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செகண்ட் டபுள் க்ரோஷேல வந்துட்டு நான் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு 5. ஸோ அதே மாதிரி இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடியும் உங்களுக்கு சேம் இடத்துல நம்ம வந்து ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம இந்த சைடும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 2 3 4 5. 5ல இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணுறேன். அண்ட் சென்டர் ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடில் தான் வந்துட்டு நம்ம ஹேண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ண ஸ்டிச் மார்க்கர் பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹேண்டில் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் வந்து எழுதியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருக்கும். ஈஸி தான், பட் கணக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சைடு ஹேண்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி yarn எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஹேண்டில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே ஸ்கிப் பண்ணி இன்னொரு டபுள் க்ரோஷேல போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல தான் வந்து நம்ம ஹூக்கை இன்செர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 3 செயின்ஸ் போடணும். ஸோ இந்த இடத்துல ஹூக்கை இன்செர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு செயின் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நாட் வந்துட்டு பின்னாடி இருக்கணும், அது உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு செயின் போடுறேன். ஸோ இப்போ ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் செயின் போடுறேன் அண்ட் தேர்ட் செயின். ஸோ 3 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் க்ரோஷே நம்ம வந்து போடணும். ஸோ சேம் நம்ம எந்த இடத்துல ஹூக்கை இன்செர்ட் பண்ணமோ அதே இடத்துல ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டிச் மார்க்கர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே 2 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே. இதை வந்து நம்ம 8 டைம் வந்து ரிப்பீட் பண்ணணும்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் ரிப்பீட் பண்ணலாம். இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்துட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அண்ட் 2 டபுள் க்ரோஷே. இங்கே 2 டபுள் க்ரோஷே. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். அகெயின் 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. சேம் அதே மாதிரி 8 டைம் ரிப்பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. இப்போ ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் க்ரோஷே. இப்போ சிக்ஸ்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ செவன்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ நம்ம வந்து 8வது டைம் ரிப்பீட் பண்ண போகிறோம். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் க்ரோஷே. இப்போ நம்ம 8 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு டபுள் க்ரோஷே டூகெதர்னா ஒரே ஸ்டிச்சில் வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போடுவோம். ஸோ அதுதான் வந்து டூகெதர்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச் டூகெதர். ஸோ இப்போ வந்துட்டு செயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 செயின் இருக்குன்னா அந்த 2 செயினையும் சேர்த்து ஒரே ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ணுறது தான் 2 ஸ்டிச் டூகெதர். இப்போ 2 செயின் இருக்குன்னா நம்ம 2 தனித்தனியாக டபுள் க்ரோஷே போடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இதை ரெண்டத்தையும் சேர்த்து கீழே 2 செயின் தான் இருக்கும், ஆனால் மேலே வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டிச் டூகெதர்னு வந்து சொல்லுவோம். ஸோ அது எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம் அண்ட் 2 ஸ்டிச் டூகெதர் போடுறோம். ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே வந்து 2 ஸ்டிச் டூகெதர் வந்து நம்ம போட போகிறோம். ஸ்டிச் மார்க்கரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். டூ செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம 2 ஸ்டிச் டூகெதர் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இது வந்து இப்படி பாதியா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அகைன் yarn ஓவர் பண்ணிட்டு பக்கத்து ஸ்டிச்ல ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே இதையும் பாதியா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ 2 பாதி ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம ஹூக்ல இருக்கும். இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 2 ஸ்டிச் டூகெதர்னு சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச் இருக்கும், ஆனால் மேலே வந்து ஒரு ஹெட் தான் இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 செயின்ஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு அண்ட் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ 2 டபுள் க்ரோஷே வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல இருந்து இந்த பக்கத்தில் 2 டபுள் க்ரோஷே இந்த இடத்துல ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே போடுறேன், 1 செகண்ட் டபுள் க்ரோஷே.
ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும் அண்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணணும், 2 டபுள் க்ரோஷே. இதை வந்து நம்ம 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணுறேன் அண்ட் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன் அண்ட் 2 டபுள் க்ரோஷே. இப்போ நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இப்போ அஞ்சாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்து ஆறாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. இப்போ ஏழாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ வந்து 7 டைம் தான் ரிப்பீட் பண்ணணும். ரோ 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 7 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச் டுகெதர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே வந்துட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இப்போ வந்து நம்ம 2 ஸ்டிச் டுகெதர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷே கீழே 2 ஸ்டிச்சை ஒரு ஸ்டிச்சாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியோடு இப்படி ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே பக்கத்து ஸ்டிச்சில் போடுறேன். இதையும் பாதியோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரோ 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ரோ 3 வந்து போட்டுக்கலாம். ரோ 3க்கும் வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். த்ரீ செயின்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பிக்கலாம். ஸோ நம்ம திருப்பியாச்சு. இப்போ வந்து திருப்பினதுக்கு அப்புறமா 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடணும் அண்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டபுள் க்ரோஷே இந்த ஸ்டிச்சில் போட்டுக்கிறேன். அண்ட் 2 செயினை வந்து ஸ்கிப் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே, 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், 2 செயின் ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் க்ரோஷே. இது வந்து 6 டைம்ஸ் வந்து இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே.
இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. இப்போ நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. ஸோ இப்போ அஞ்சாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. ஆறாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. ஸோ இப்போ 6 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு டபுள் crochet டுகெதர் போட போகிறோம். ஸோ இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ டுகெதர் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் டபுள் crochet அண்ட் இன்னொரு டபுள் crochet ஆஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ரோ 3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 4க்கு வந்து 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். ஸோ திருப்பதுக்கு அப்புறமா 2 டபுள் crochet போடணும். ஸோ இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு 2 டபுள் crochet போட்டுக்கிறேன். ஸோ போட்டாச்சு. இப்போ 2 செயின் ஆட் பண்ணணும், 2 செயின் ஸ்கிப் பண்ணணும், 2 டபுள் crochet. இது வந்து 5 டைம்ஸ் இப்போ நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போடுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. ஃபிஃப்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. ஸோ டோட்டலாக 5 டைம்ஸ் தான் ரிப்பீட் பண்ணணும். நம்ம இப்போ 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும், 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணணும். ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் டபுள் crochet டுகெதர் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet போட்டுட்டு பாதியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டபுள் crochet வந்து போடுறேன். இதையும் வந்து பாதியாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ ரோ 4 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரோ 5 வந்து போடலாம். ரோ 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். இப்போ திருப்பிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டபுள் crochet சேம் அதே இடத்துல நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் crochet போடணும்.
ஸோ இப்போ வந்து இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணியாச்சு அண்ட் 2 டபுள் crochet இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 செயினை கீழே ஸ்கிப் பண்ணுறோம், 2 டபுள் crochet. இது வந்து 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ வந்து 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. இப்போ தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் crochet. இப்போ ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் crochet. இப்போ நம்ம 4 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 ஸ்டிச் டுகெதர் போட போகிறோம். ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 ஸ்டிச் டுகெதர் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரோ 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 6 வந்து போட போகிறோம். ரோ 6க்கு 3 செயின் ஆட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 டபுள் crochet வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்துலையும் 2 டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 2 செயின் ஆட் பண்ணிட்டு 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. இது வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 டபுள் crochet. இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. ஸோ 3 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் crochet. ஸோ 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டபுள் crochet போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கடைசியாக வந்து 2 ஸ்டிச் டுகெதர் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் சேர்த்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet ஆஃபாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னொரு டபுள் crochetயும் இன்னொரு ஸ்டிச்சில் போட்டு ஆஃபாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ ரோ 6ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 7. இப்போ ரோ 7 டு ரோ 24 வரைக்கும் நம்ம இதே ஸ்டெப் தான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிட்டு டர்ன் பண்ணிவிட்டு ஒரு டபுள் crochet அண்ட் 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. இது வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். 3 செயின்ஸ் ஆட் பண்ணி டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு டபுள் crochet போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. 2 செயின் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் crochet. மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன், 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet.
4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. ஸோ அவ்வளோதான். இதே தான் வந்துட்டு நம்ம ரோ 24 வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ ரோ 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 8க்கு வந்துட்டு 3 செயின்ஸ் ஆட் பண்ணணும். டர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ வந்துட்டு 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இது வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இப்போ 3வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இப்போ 4வது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. இப்போ வந்து ரோ 8 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 9 வந்து போடணும். ரோ 9ம் இதே மாதிரி தான் சேம் 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம் அண்ட் டர்ன் பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ 3 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு, திருப்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கணும், கீழே 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் க்ரோஷே. இப்போ ரோ 9 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், 2 டபுள் க்ரோஷே, 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறோம், 2 டபுள் க்ரோஷே. இதை 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியாச்சு. ஸோ சேம் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியே இப்போ ரோ 10th வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ டர்ன் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்போ ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன் அண்ட் கீழே வந்து 2 செயின் ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. ஃபோர்த் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், 2 டபுள் க்ரோஷே. ஸோ ரோ 10 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து. அண்ட் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 10 ரோ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்துட்டு நம்ம 24 ரோஸ் வந்து போடணும். பேலன்ஸ் வந்துட்டு நான் 14 ரோ வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். சேம் இதே தான் ரிப்பீட் பண்ணணும்.
3 செயின்ஸ் ஆட் பண்றோம், டர்ன் பண்ணோம், ஒரு டபுள் crochet. அதுக்கப்புறம் 2 செயினை ஸ்கிப் பண்றோம், 2 டபுள் crochet. இது வந்து 4 டைம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு ரோ 24 வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ரோ 23 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ கடைசியாக வந்து ரோ 24 வந்து கம்ப்ளீட் பண்ணுறது காமிக்கிறேன். 3 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன், டர்ன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டபுள் crochet போட்டுக்கணும். அண்ட் 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 2 டபுள் crochet. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. இப்போ மூணாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. இப்போ நாலாவது டைம் ரிப்பீட் பண்ணுறேன். 2 செயின்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் கீழே வந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணுறேன். 2 டபுள் crochet. இப்போ ரோ 24 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த்து, 10th, 11th, 12th, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஸோ ஃபுல்லாக வந்து 24 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வந்து லென்த்தை விட்டு கட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு நம்ம ஹேண்டில் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு மார்க் பண்ணோம்ல, அந்த சைடும் நான் ஹேண்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 2 சைடுமே ஹேண்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்ம வந்து இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இதோட இந்த சைடு லூப்பையும் இதோட இந்த சைடு லூப்பையும் ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம த்ரெட்டை அப்படியே ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டை வந்து ஹைட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த யான்லேயும் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம்.
ஸோ ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ யானை வந்து ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எப்படி ஃப்ளார் செஞ்சு அதில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணவங்க வந்து பார்க்கலாம்.